அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஒன் டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ கிளப்பலாமா? இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே மட்டும்தான் நான் வீடியோ இது பண்ணியிருந்தேன். ஸோ சாட்டர்டே மார்னிங் வந்து நல்ல வந்து கூலிங்கான கிளைமேட்டாக இருந்தது. நல்லா சில்லுன்னு மழை வந்து நைட்டு நல்லா பேஞ்சிருக்கு. கொஞ்ச நாள் மழை இல்லாமல் இருந்தது காரைக்காலில். அன்றைக்கி நைட்லேருந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையிலேருந்து சரியான மழை. காலையில் செடியெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பனித்துளி மாதிரி ட்ராப்பாக ரெயின் ட்ராப்ஸ்லாம் இது பண்ணிவிட்டு பூ கூட ஒன்று பூத்துருக்கு. அதோட அவரைக்காய் செடி வந்து அது தன்னால் கிளம்பியிருந்தது. அதில் வந்து இப்போ தான் பூ வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாட்டர்டே வந்து அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா டே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கிங்க உங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ செடியெல்லாம் பார்த்துட்டு தண்ணிலாம் தெளிக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் துணியெலாம் எடுக்கிறது, மடிக்கிறது, காய போடுறது எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வாசலில் மீன் நண்டுலாம் வந்தது. நண்டு, மீன், மத்தி மீன் எல்லாம் வாங்கியாச்சு. நண்டு வாங்கி பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 இயர் ஆகுது. போன டிசம்பரில் நண்டு வாங்கினதுக்கப்புறம் வாங்கவே இல்லை. என்னன்னாக்கா அதை சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து சுத்தமாக முடியாமல் போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுற மாதிரி நியூ இயர் அதுவுமா முதல் நாள். அதனால அதுக்கு பயந்துக்கிட்டே நண்டு வாங்கலை. ஸோ இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்திருந்தாங்க. இந்த அக்கா கிட்ட தான் எப்போவுமே வாங்குவோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் தான் இருந்தோம். அப்போ இவங்க தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து இன்றைக்கி தான் ரொம்ப நாள் சென்று மீன், மத்தி மீன், பாறை மீன், காளா மீன், நண்டு எல்லாம் வாங்கியாச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு க்ளீன் பண்ணலான்ட்டு பார்த்திங்கன்னா இடியாப்ப புலாவ் இருக்குல்ல, இடியாப்ப சோறுன்னு சொல்லுவாங்கள்ல, அது செய்யலான்ட்டு இடியாப்பம் எடுத்து வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா கரண்ட் போயிடுச்சு. ஸோ அதுதான் நான் ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ மொபைல் ஃப்ளாஷ்லேயே வந்து அந்த புலாவ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க ஷார்ட்ஸ் போய் செக் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு கிளைமேட்டு வந்து நல்லா இருந்தாலும் அப்பப்போ பவர் கட் ஆகிருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துருச்சு. ஸோ இடியாப்ப புலாவ் செஞ்சு அன்றைக்கி மார்னிங் வந்து சாப்பிட்டாச்சு. சாட்டர்டே மார்னிங் அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த நண்டெல்லாம் க்ளீன் பண்ணலாம், மீன் ஆஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நண்டு வந்து 4 நண்டு தான் கொடுத்துருந்தாங்க. 100 ரூபாண்டா இன்னும் சொல்லி கொடுத்துருந்தாங்க. நல்லா பெருசாக இருந்தது. அதை ஓடெல்லாம் எடுத்து அதை க்ளீன் பண்ணியாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே, மழைக்கு இந்த பெப்பர் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீனெல்லாம் வந்து ஆஞ்சி கொடுத்துருந்தேன். பாறை மீன், காளா மீன், அப்புறம் எல்லாத்தையும் இப்போ மத்தி மீன் மட்டும் ஆயாமல் பாக்கி எல்லாத்தையும் ஆஞ்சி க்ளீன் பண்ணி இதை வந்து மண்டையை மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் பொரிச்சிட்டு ஆணம் காய்ச்சிட்டு நண்டு வந்து பெப்பர் போட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து எல்லாம் அம்மாவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். கலனி ஊற்றி மீனெல்லாம் இது பண்ணி வச்சுட்டு அம்மா வந்து அரிசி களைஞ்சி வச்சுட்டு சோறுலாம் நான் செய்கிறேன், நீ மீன் ஆஞ்சிட்டு நான் பார்க்குறேன் கொஞ்சோண்டா. ஓகே, நான் சுற்று வேலையெல்லாம் கொஞ்சம் உனக்கு செஞ்சு தரேன், தனியாக நிற்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நண்டு மட்டும் தான் செஞ்சா பேப்பர் போட்டு வறுத்து அம்மா வச்சுட்டா. சூப்பராக இருந்துச்சு. மழை பெய்யறதுக்கு அதுக்கும் பெப்பர் போட்டு நண்டு சாப்பிட சொல்லவா வேணும், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனத்துக்கு தக்காளிலாம் இது பண்ணி ஆனம் குட்டி மண் சட்டியில் புதுசாக வாங்கின மண் சட்டியில் இந்த மீன் ஆனம் தான் வைக்காமல் இருந்தது. ஸோ அதுவும் வச்சிடலாம், இந்த மழைக்கு நல்லா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கெல்லாம் இந்த மழை நேரத்தில் மண் சட்டியில் மீனான கச்சி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து ஆனம்லாம் இது பண்ணிவிட்டு கூட்டி அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். மண் சட்டியில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இது பண்ணும்போது நம்ம தாளிப்பு அதில் வைக்கக்கூடாது. ரொம்ப ஹீட்டை இது பண்ணும்போது அது தாங்காது இல்லையா? அதனால் ஆனம் கூட்டி மீனெல்லாம் போட்டு எல்லாம் வச்சாச்சு. மீனை கூட கொதிச்சுட்டு போடலை. மீன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால அப்படியே கொதிக்க விட்டாச்சு. லாஸ்ட்டாக போடுவோம் எப்போதும் இல்லையா? அது மாதிரி பண்ணல, அப்படியே வச்சாச்சு. வேறு ஒரு கடாயில் வந்து வடகம், இஞ்சி இல்லை, பூண்டு நசுக்கி வடகம் போட்டு அதெல்லாம் போட்டு தாளித்து கருக்கி சட்டியில் இது ஆனத்தோட இது பண்ணியில் ஊற்றியாச்சு. ஏன்னா அந்த ஹீட் இதாக இருந்துச்சுன்னா வெடிச்சிடும், புது சட்டிங்கிறதுனால. அதுக்கப்புறம் பழக கொஞ்சம் இதாகிடும். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வந்து பூண்டு அதை இடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கேமராவே அப்படியே ஷேக் ஆகும். அந்த கார்னரில் வச்சு இடித்தா தான் நல்லா இதாகும். ஸோ பூண்டு தட்டி இது பண்ணிவிட்டேன். தாளிப்பில் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு பாக்கி அப்படியே ஆனத்தில் இது பண்ணிட்டா. ஓகே, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வடகம்லாம் போடுறதுனால ஜாஸ்தி பூண்டு தாளிப்பில் போட வேணாம்னு சொல்லிட்டு அது கறிக்கி ஊற்றியாச்சு. சோறு ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு, நண்டும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக மண் சட்டியில் வந்து மீனான கொதிக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருந்தது. நல்ல மழைக்கும் அதுக்கும் சூப்பராக. ஆனால் என்ன, கிச்சனில் வந்து நம்ம மழை நல்லா பெஞ்சதுனால காற்று ஓவராக மாடி சாத்திட்டா வீர மாதிரி இருக்குது. திறந்து வச்சது தான் மேலேருந்து செம்ம காற்று, அடுப்பு எரியவே இதாகலை. அதோடையே சரி பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் சாத்தி வச்சுக்கலாம், கூலிங்காக இருக்குன்னு லைட்டை போட்டுக்கிட்டே இருட்டாக இருக்கும். குக்கிங்லாம் வேலை முடிஞ்சிச்சு. மண் சட்டியில் ஆனமும் கொதிச்சிட்ருக்கு. நண்டு வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள்லாம் சாப்பிடுவோம், ஒருத்தவங்க மட்டும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவளுக்கு மீனை பொரிச்சிட்டு பாக்கி வந்து ஆக்கியாச்சு, மண்டை கொஞ்சம் இதெல்லாம் போட்டு. நல்லா இருந்தது. பாக்கி சரி ஓகே பார்த்துக்கலாம், நண்டு வந்து நம்ம இது பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அவனுக்கு கோல்டு சமயத்துக்கு பிள்ளைக்கு கொடுத்தா அவனுக்கும் கொஞ்சம் இதாக்கும். அவருக்கு தான் ரொம்ப பிடிக்கும் நண்டுன்னா, அவருக்கு ரொம்ப உயிர், ரொம்ப பிடிக்கும். வாங்குறதே இல்லையமாண்டாரு. அதை சாப்பிட்டுட்டு பார்த்திங்கனாக்கா
வாமிட்டு ரொம்ப என்ன செய்கிறது, ரொம்ப முடியாமல் போன வருஷம் எனக்கு ஆயிடுச்சு. அதுக்கு பயந்துக்கிட்டே வாங்குறதில்ல. ஸோ இன்றைக்கி வாங்கினோமா, ரொம்ப நல்லா இருந்தது. மழை ஒரு பக்கம் கிளைமேட் அப்படியே விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டு இருந்தது. கரண்ட்டு ஒரு பக்கம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தது. நல்லா வந்து சுட சுட நண்டு வந்து இது பண்ணி பெப்பர் கிரேவி மாதிரி இது பண்ணியாச்சு, பரட்டியாச்சு. அப்படியே கொஞ்சம் சீரியல் பார்த்துக்கிட்டு அந்த கிளைமேட்டை பார்த்துக்கிட்டு லன்ச் வந்து முடிஞ்சிச்சு. மீனான காய்ச்சினாலே நமக்கு வழக்கமாக மீன் மண்டை தான். அது போதும், அது ஒன்று இருந்தாலே போதும். அதுவே எனக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். நான் தொட்டுக்கெல்லாம் அதிகமே சாப்பாட்டுக்கு வந்து சோத்துக்கு வந்து தொட்டுக்கெல்லாம் அதிகம் சாப்பிட மாட்டேன். கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். ரைஸும் கொஞ்சம் தான் சாப்பிட்றது. அது என்னமோ அது சின்ன பிள்ளையிலேருந்து ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது ஒரு பழக்கமாக அப்படியே மாறிடுச்சு. ஸோ மீன் தலை அண்ட் வந்து நண்டு ஒரு சைடு, அந்த கால் ஒரு பீஸ் இது வச்சு சாப்பிட்டுட்டு வேலை முடிஞ்சுது. கொஞ்சம் நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு துணி மடிக்கிறது அது இது எல்லாம் முடிச்சாச்சு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ரூமில் இருக்கேன். மழை பெஞ்சிட்ருக்கு. கிச்சனில் ஒரே வாசனை. என்னன்னு வந்து பார்த்தாக்கா, அம்மா வந்து வேர்க்கடலை வாங்கி வச்சுருந்துச்சி. மல்லாக்கொட்டை இருக்கு இல்லையா, அது வாங்கிட்டு வந்து வச்சுருந்தது. அது வந்து சால்ட் அண்ட் இதெல்லாம் என்ன சொல்கிறது, மிளகாத்தூள்லாம் போட்டு ஒரு இது மாதிரி செய்வோம், ஸ்பைஸியாக இந்த மழைக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி கொடு, நான் கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு மல்லாக்கொட்டைக்கு வந்து தோல்லாம் இது பண்ணி இது வச்சு, நம்ம முறம் இருக்கு இல்லையா, முறத்தில் வச்சு நல்லா புடச்சிட்டு அது கொடுத்தேன். அம்மா வந்து இது பண்ணிட்டு தாளித்து மிளகாத்தூள்லாம் போட்டு கறிக்கி இது பண்ணிட்டா. டீ குடிச்சிக்கிட்டே அந்த சுட சுட வந்து வேர்க்கடலை இந்த மாதிரி பெப்பரு அப்புறம் வந்து மிளகாத்தூள் பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து கருவேப்பிலை வாசனையோடு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்பைஸியாக கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு பவுலில் வச்சுட்டு நான் எடுத்துகிட்டு போனேன். என்னென்னாக்கா, இதுங்க என்ன பண்ண போகுதுங்க தெரியல, திங்கிறேங்குதுங்களா, நல்லா இருக்குங்குதுங்களா தெரியல. சரி எதுக்கும் கொண்டுட்டு போவோம், போய் கொடுப்போம் அப்படின்ட்டு என் பையன்கிட்ட கொண்டு கொடுத்தேன். அவன் ஒன்று எடுத்து வச்சு சாப்பிட்டான். என்ன உரைக்கிது, நல்லா இருக்கே அப்படின்றாரு. ஆள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, எல்லாம் ஃபுல்லாக கூட சாப்பிடல, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுச்சு. நல்லா இருக்குமான்னு எல்லாம் பயம். நம்ம வந்து பக்கோடா மாதிரி செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்துச்சு. இந்த மிளகாக்கொட்டை பக்கோடா இருக்குல்ல, வேர்க்கடலை பக்கோடா, அது சரி ஓகே டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் இது மாதிரி வறுத்தாச்சு. நல்லா தான் இருந்தது ஸ்பைஸியாக. 1-2 கொஞ்சம் இதாகிடுச்சு. சரி எல்லாம் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கனாக்கா நல்ல மழை. அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து மெஹந்தி போடுறதுக்கு அவங்க பொண்ணு ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெஹந்தி போடுறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் மெஹந்தி போட்டுட்ருக்கேன், ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அவங்க வந்து எல்லாமே அவங்க கேட்ட டிசைன்ஸ் தான். அவங்க வந்து ஒரு கைக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாரல் டிசைன் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி இருக்கும். பேக் ஹேண்டுக்கு நான் ஃபினிஷிங்கில் காட்டுறேன் பாருங்கள். அது மாதிரி அவங்க என்ன கேட்டாங்களோ அதே தான். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம போட்டு விட்டால் நம்மளுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் ஒன்றுமே இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்களோ நம்ம கிளைண்ட் வந்து என்ன நம்மளுக்கு வந்து டிசைன் இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி கேட்டு நம்ம அதை வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ அவங்க கேட்டிருந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். ஒன்று ஃபினிஷிங்கில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஒரு கைக்கு இந்த மாதிரி போட்டாச்சு. இன்னொரு கைக்கு நான் அதிகம் இது பண்ண முடியல. பேக் ஹேண்டு போடும் போதெல்லாம் ரொம்ப எனக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது. வெளியில் மழை, நல்ல மழை. ஸோ வந்து மழை பெஞ்சிக்கிட்டே அப்படியே மெஹந்தி போட்டுக்கிட்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் மெஹந்தி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அம்மா சொன்னாங்க, நைட்டு வந்து நான் பசியாரை வந்து ஆப்ப மாவு அரைச்சி வச்சுருந்தேன். மீனான இருக்குல்லையே, ஆப்ப மாவு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வந்து ஹை லெவலில் நான் இது ஆப்பம் சுடுறது தானே, அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ வந்து மெஹந்தி போடு அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ ஓகே, நான் வந்து என் ஃப்ரெண்டோட மகளுக்கு வந்து நான் போட்டு விட்டுட்டுருந்தேன். ஒரு கைக்கு அந்த மாதிரி போட்டாச்சு. இன்னொரு கைக்குமே வந்து கேட்ட டிசைன் தான். என்ன டிசைன் கேட்டாங்களோ அது அல்ஹம்துலில்லாஹ் அதே மாதிரி போட்டாச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து மெஹந்தி வந்து இந்த மாதிரி போடணும், ஃபங்க்ஷன் டைமுக்காக இருக்கட்டும், இல்லை ப்ரைடுக்கு மெஹந்தி போடணுமா இருக்கட்டும், உங்களுக்கு இந்த மாதிரி மெஹந்தி போட்டு இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஷால்லா நான் வந்து உங்களுக்கு மெஹந்தி இந்த மாதிரி போட்டு விடுவேன். காரைக்காலுக்கு மட்டும், காரைக்கால் சுற்றி வேறு எங்கேயும் போகிறதில்ல. ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் போடுற டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, டிசைன்ஸ் வந்து நான் இப்போ இது பண்ணுறேன். பேக் ஹேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, ஒரு போல்டு ஃப்ளவர் டிசைன் பேக் ஹேண்டுக்கு. இப்போ இதுதான் ட்ரெண்டிங்காக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் வந்து நல்ல போல்டாக திக்காக இது பண்ணி கொடுத்து நம்ம போடுறது கைக்கு வந்து பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். அங்கங்கே கேப் கொடுத்து இந்த மாதிரி டிசைன்ஸ் போடும்போது அவங்கள அந்த டிசைன் நம்ம போடுற டிசைனையும் அவங்க கையோட எதையுமே சூப்பராக இது பண்ணி காட்டும்.
ஸோ இப்படி தான் நான் போட்டிருந்த டிசைன்ஸ் அவங்க கேட்டிருந்தாங்க. இதே மாதிரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் தான். ஸோ அவங்க கேட்ட மாதிரியான டிசைன் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நானும் போட்டு விட்டுட்டு அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் இன்ஷால்லா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா போட்டு முடிச்சுட்டு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியான மழை. சரி அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டே உட்காந்துருக்கக்குள்ள பார்த்திங்கன்னா அந்த கையில் டிசைன்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதையும் அப்படியே அழகாக வீடியோ பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து முடிச்சுட்டு வாழ விட்டதும் கிளம்பிட்டா. அம்மா வந்து ஆப்ப சுடுறேன்னு போயிருந்தாங்களே, சரி என்னாச்சு தெரியலேன்னு நானும் கிச்சனுக்கு குடு 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 குடுன்னு ஓடி போயிட்டேன். அம்மா ஒண்டியுமா நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நானும் வந்து சரி ஓகே குடு நான் சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பத்தை சுட்டுட்டு சுட சுட மீனானதுக்கு ஆப்பம் வந்து சூடாக சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாட்டர்டே வந்து ஒரு நாள் முழுக்க அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா போயிருந்துச்சு. வீடியோவும் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்தது ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.